நம்ம வந்து இன்னைக்கு ரெட் சில்லி சிக்கன் செய்ய போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இதுல மசாலா எதுவும் சேர்க்கல. கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். அப்புறமா ரெடி பண்ணலாம். நம்ம வந்து ரெட் சில்லி சிக்கன் செய்ய போறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சது, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 லவங்கம், சோம்பு அரை டேபிள் ஸ்பூனு, தக்காளி, பூண்டு உரிச்சது, இஞ்சி, வரமிளகாய், கருவேப்பிலை. அப்புறமா நம்ம சிக்கன்ல கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா ரெட் கலர் வரணுன்றதுக்காக. இப்போ கொஞ்சம் பூண்டு, உரிச்ச பூண்டு, முழு பூண்டா சேர்த்துருக்கிறேன். இஞ்சி வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வாய்க்கு வந்து கடிப்படணும், அப்பதான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் நான் முழுசா சேர்த்துக்கிறேன், எதுவும் கட் பண்ணல. நம்ம சிக்கன் வதக்கும் போது அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிடும். அதுக்காக இப்ப வந்து நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். அப்புறமா சிக்கன் வதங்கும் போது அது வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும். தக்காளி சேர்க்கறது வந்து உங்க விருப்பம் தான். தக்காளி டேஸ்ட் பிடிக்காதவங்க தக்காளி சேர்க்காம கூட செய்யலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, தக்காளி நல்லா ஒரு பாதி அளவுக்கு வறுந்துருச்சு. இப்ப வந்து நான் சிக்கன்ல வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமா ஒரே ஒரு பிஞ்ச் போல கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. அப்படியே ட்ரையா தான் ரோஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். ஏன்னா அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி வந்து வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சதும் நீங்க சிம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்மிலே மூடி போட்டு வேக வைங்க. குழந்தைங்கலாம் வந்து கபாப் கேட்பாங்க. அடிக்கடிக்கு எண்ணெயில பொரிச்சதே நம்மளால தர முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட், கபாப் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க இது கண்டிப்பா ஒரு முறை வந்து உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க இதுவரை என் சேனல்ல புதுசா பாக்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை அமுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் வந்து சிம் பண்ணிட்டு மூடி போட்டு மூட போறேன். பாருங்க, நல்லா கொதிக்குது, தெரியுதுங்களா? தண்ணி எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மூடி போட்டுட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி எடுத்துட்டு கலக்கி விட போறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் சிம்லே தான் வச்சிருக்கேன். பாருங்க, நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கனை கழுவிட்டு ஊற வச்சது அந்த உப்பு அதுல பாருங்க நல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் திரும்பவும் சிம்லே ரோஸ்ட் ஆனா இதுல நல்லா வெந்துரும். நீங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலரி விடுங்க. தண்ணி ட்ரை ஆகிற சமயத்துல மூடி எடுத்துட்டு நீங்க நல்லா கலரி விட வேண்டியதா இருக்கும். இது ஃபுல்லு ட்ரை ரோஸ்ட் தான். இதுல மசாலா நம்ம அதிகமா சேர்க்கல. வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் தான். டேஸ்ட் மட்டும் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு முறை உங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணும்.
பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததும் எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.